எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நாங்கள் எப்படி மணி மேனேஜ் பண்ணி பட்ஜெட் போட்டு லைஃப் ரன் பண்ணுறோன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற பட்ஜெட் கரெக்டு, நான் போடுற பட்ஜெட் கரெக்ட் அப்படின்லாம் கிடையாது. பட்ஜெட்டுன்றது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி போடுற ஒரு விஷயம் தான். இப்போ என் ஃபேமிலிக்கு நான் எப்படி போட்டு ரன் பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் போட்டிருக்க பட்ஜெட், நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட் வந்து நான் பர்சன்டேஜில் தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் கவர், அதில் வந்து எங்களோட மந்த்லி இன்கமோட 5% வந்து நாங்கள் லைஃப் கவருக்கு வந்து பே பண்ணிகிட்ருக்கோம். லைஃப் கவர் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப் கவர் எதுக்காக போடுறேன்னா, ஃபேமிலியில் ஏர்ன் பண்ணுற பர்சனுக்கு வந்து எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்காக போட்டது தான் வந்து லைஃப் கவர். லைஃப் கவர் வரும்போது அது கண்டிப்பாக வந்து அது டேர்ம் இன்சூரன்ஸ் தான். ஒருத்தவங்களோட மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி டேர்ம் இன்சூரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் இன்டூ 20 times. அதுதான் வந்து ஒருத்தவங்களோட மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி. அதுக்கு மேலே வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்காது. ஸோ இப்போ ஆனுவல் இன்கம் வந்து 10 லட்சமாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி. ஸோ அவங்க 2 கோடிக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்க சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 50 lakhsலேருந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் படி போட்டிங்கன்னா வந்து பெட்டராகவே இருக்கும். இது என்ன கண்டிஷனா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இன்டூ 20 years. ஸோ நமக்கு மாதம் எவ்வளோ மொத்த செலவாகுது இன்டூ அதை 20 yearsக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஃபேமிலி ஒரு 10 yearsக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் நான் இங்கே 20 years கொடுத்துருக்கேன். இங்கே 20 years கொடுத்ததுனால உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்லாம் பீட் பண்ணி மினிமம் ஒரு 10 years அந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஃபேமிலி வந்து ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து 5% வந்து மந்த்லி இன்கம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் ஃபேமிலி. இது மோஸ்ட்லி நிறைய பேர் போட மாட்றாங்க. கேட்டால் அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஆஃபீஸில் கார்பரேட் இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து ஒரு 5 lakhs வரைக்கும் தான் இருக்கும். அது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து போதுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பத்தாது. ஈவன் எங்களுக்குமே கார்பரேட் இன்சூரன்ஸ் வந்து 5 lakhs இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து நாங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு போட்டிருக்கோம். அதோடைய ப்ரீமியம் பே பண்ணுறதுக்காக எங்களோட இன்கமில் 5% வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 4 members, நானும் என் ஹஸ்பண்ட் 2 kids இருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 50 lakhsக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஏன் 50 lakhsக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் 50 lakhs மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ அது 10 lakh 20 lakhsலாம் இருக்காது. இப்போ நம்ம 10 lakhs 20 lakhsக்கு வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் வருது, அதுக்கு வந்து 20 லட்சம் சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடும் உங்களோட இன்சூரன்ஸ். ஆனால் 50 lakhsக்கு நீங்கள் போகும்போது அது காலியானாலும் அது ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் நம்ம லைஃப் ஃபுல்லாக, நம்ம ப்ரீமியம் பே பண்ணுற வரைக்கும். அதனால் என்னோட ஃபேமிலிக்காக நான் ஒரு 50 lakhsல ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு வந்து 5% என்னுடைய மந்த்லி இன்கம் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா இது சேவிங்ஸாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் கிடையாது. இது வந்து நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்க ஒரு விஷயம். இது வந்து எதனா ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் தான் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எதுவும் நடக்கலாம், ரொம்ப சந்தோஷம், அது அப்படியே போயிடும். ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு 2ம் பார்த்தீங்கன்னா இது சேவிங்ஸில் வராது. இது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்து வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு வந்து நான் 30% வந்து நாங்கள் அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம் சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும். சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரெண்டும் ஒன்று கிடையாது. பட் பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சேவிங்ஸ் என்றது நமக்கு ஃப்யூச்சருக்கு தேவையான பணத்தை வந்து சேஃபாக எடுத்து வைக்கிறது தான் வந்து சேவிங்ஸ், விச் இஸ் ஹைலி லிக்விடிட்டி அண்ட் ஆல்மோஸ்ட் லோ ரிஸ்க் தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து அதுக்குள்ள ரிஸ்க்கும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கோல்டன் ரூல் ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு சேவ் அண்ட் தென் இன்வெஸ்ட். ஸோ சேவிங்ஸில் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ நம்ம ஃபேமிலிக்கு தேவையான மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான அமௌண்ட்டை வந்து 6 months அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்து வைக்கணும். அட் எனி பாயிண்ட் வந்து அது லிக்விடிட்டியாக இருக்கணும். நமக்கு ஜாப் போகலாம், நம்ம சிக் ஆகலாம், அந்த டைம் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்ம ஃபேமிலியை வந்து டேக் கேர் பண்ணும். சில பேர் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 year 2 year கூட எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைப்பாங்க, விச் இஸ் வெரி குட். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா சில பேர் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து இயர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்கவுங்க விருப்பம் தான். நான் வந்து ட்ரேடர், அதனால் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன் ஃபுல்லாமே நாங்கள் இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப டைவர்சிஃபை பண்ணி எல்லாத்துலேயுமே போட்டு வைப்பாங்க. அப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணாவே நல்ல ரிட்டர்ன் நம்ம பார்க்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதுக்கு வந்து ஒரு 5% வந்து நாங்கள் எடுத்து வைக்கிறோம். தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குல்ல நீங்கள் நினைக்கலாம், இது அட்மிட் ஆனால் மட்டும்தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். டே கேர் ப்ரொசீஜருக்குலாம் இது கிளைம் ஆகாது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து 2 கிட்ஸ் இருக்காங்க. ஒன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போனோம், அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனாவே ஒரு 1000 ருபீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நமக்குமே உடம்பு சரியாமல் ஆகும். அதனால் அதுக்காக ஒரு 5% வந்து நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, ஹோம் அப்ளைன்சஸ். ஸோ வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து ஒரு மாதம் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆகும், அது வந்து சர்வீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏசி போகும், அது புதுசாக நம்ம வாங்குவோம். அதுக்காக அலோகேட் பண்ணுறது தான் இந்த 5%. எவ்ரி மந்த் இந்த செலவுலாம் வரும்னா வராது, பட் அதுக்காக நம்ம எடுத்து வச்சுனா அந்த செலவு வரும்போது இது வந்து மேனேஜ் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ், இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், காது குத்தல் இருக்கும், இன்னொரு மாதம் கல்யாணம் இருக்கும். அகெயின் இதுவும் எவ்ரி மந்த் வராது, பட் நம்ம ஒரு 5% அதுக்காக தனியாக எடுத்து வச்சுனா அந்த மாதிரி செலவுலாம் மேனேஜ் பண்ணலாம். இப்போ ஃபெப்ரவரியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் கசினோட கல்யாணம் ஒன்று அது போச்சு. அதுக்கப்புறம் மார்ச்சில் எதுவுமே இல்லை. இப்போ ஏப்ரலில் வந்து அகெயின் இன்னொரு கசினுக்கு வந்து இப்போ கல்யாணம். அதுக்கப்புறம் என்னோட பொண்ணோட ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்காக எடுத்து வச்சது தான் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு வந்து ஒரு 5% வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து மீ டைம்க்கு வந்து 5%. ஸோ நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நமக்காக ஒரு 5% கூட எடுத்து வைக்கலாம், நம்ம சம்பாதிக்கவே தேவையில்லைன்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ என்னோட மீன் டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல். ஸோ 5% எவ்ரி மந்த் நாங்கள் எடுத்து வைப்போம். ஸோ இயர்லி ஒன்ஸ் தான் நாங்கள் இப்போதைக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளேஸை வந்து டிசைட் பண்ணுவோம். பிளேஸை டிசைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பர்சன்டேஜ் வந்து நாங்கள் மாற்ற மாட்டோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு எங்கே போகலாம், பக்கத்தில் இருக்க சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போக முடியுமோ இல்லை சிங்கப்பூருக்கு போகிறோமோன்றது வந்து அந்த அமௌண்ட்டு தான் வந்து டிசைட் பண்ணும். ஆப்வியஸ்லி வந்து இப்போ நம்ம கெரியர் க்ரோத், இன்கம்லாம் க்ரோ ஆயிடுச்சுன்னா நம்ம லைஃப்பை அப்கிரேட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. பட் அது வரைக்கும் நம்ம பட்ஜெட் போட்டு தான் நம்ம லைஃப் வந்து ரன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 60% வந்து எங்களோட மந்த்லி இன்கம் வந்து சரியாக போயிடும். அதுக்கப்புறம் மீதி வந்து 40% வந்து இருக்குது. ஸோ இந்த 40% வந்து நாங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நாங்கள் பார்ப்போம். அடுத்து இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 40%ல் என்னென்ன வரும்னா ரெண்ட் பே பண்ணுவோம், மெயின்டெனன்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வீட்டுக்கு தேவையான நான்வெஜ் ப்ரொவிஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது, இன்டர்நெட் பில், வண்டிக்கு பெட்ரோல், அதுக்கப்புறம் டேக் அவே. இப்போ எங்கேயாச்சும் வெளியே போவோம், பசங்க ஏதாச்சும் கேட்பாங்க, ஜூஸ் கேட்பாங்க, ஏதாச்சும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஹோட்டலில் மோஸ்ட்லி நாங்கள் பெருசாக சாப்பிட்றது கிடையாது, அவாய்ட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து இந்த 40%, அந்த 60% எல்லாம் முடிச்சுட்டு மீதி இருக்க 40% இது ஃபுல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.